தாமரை வந்து 40 இடத்துல நிக்கணும் அப்படின்றது தான் டெல்லியோட டார்கெட்டா இருக்காமா. என்ன கேட்டிருக்காங்க? 60 குடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் 50 குடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ கடைசியா 40 அப்படின்னு வந்து நின்னு இருக்காங்களாமா. அதிமுக இந்த தேர்தல்ல வந்து நான் ஜெயிக்கணும். அதாவது என்னோட தலைமையில ஆட்சி அமைக்கணுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அந்த செல்வாக்கு மட்டும் போராது. திமுக இன்னைக்கு வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி 23 கட்சிகிட்ட கூட்டணி அமைச்சு ஒரு வலுவா இருக்கிறாங்கன்னும்போது, அந்த செல்வாக்கு மட்டும் போதாது. விஜயும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான யோசனையில டெல்லி இருக்கு. ஸோ ஆனா எடப்பாடிக்கு அதில பெருசா ஈடுபாடு கிடையாது. வந்தா நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிரும். பீகார் மாரி ஒரு நிலைமை வரும்னு அப்படி யோசிக்கிறாரு. இதுக்கிடையில வர இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தொகுதி பங்கீட்டுலாம் கூட்டணிக்கலாம் பேசி முடிச்சிடணும். என்னதான் அவங்க இதுக்காக வெயிட் பண்ணுன்னு டெல்லி சொன்னாலும், நான் இத கேட்கிற மாரி இல்ல. நான் தொகுதி பங்கீட்டுலாம் நிறைவு செஞ்சு, எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துடணுன்றதுல எடப்பாடி வந்து தெளிவா இருக்காராம். அதில இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இப்போ 23 கட்சிகள் கிட்ட திமுக அலையன்ஸ் வச்சிருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் பிரிச்சது போக ஒரு 150 இடத்துக்கு மேல நிக்கிறதுக்கு தான் திமுக ட்ரை பண்ணுது. அதே மாதிரி திமுக எத்தன இடம் நிக்கிதோ, அத விட 1 இடம் கூடுதலா நான் நிக்கணும். அதாவது திமுகவுக்கு உண்மையான மாற்று அதிமுக அதிமுக தான் தான். அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லணும் இது மூலியமா. அப்படின்ற இடத்துல எடப்பாடி இன்னைக்கு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடா என்ன சொல்லியிருக்காரு? "இங்க பாருங்க, நீங்க அதிகமாலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. காங்கிரஸ்க்கு எப்படி அங்க 28 குடுத்தாங்களோ, அதே மாரி நான் உங்களுக்கு 28 குடுக்குறேன்."